ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம முள்ளங்கி போட்ட பருப்பு சாம்பார் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஒரு சிலர் முள்ளங்கி விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி பருப்பு சாம்பார் வைங்க, நிஜமாகவே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராகவும் இருக்கும். வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே எப்படி சாம்பார் வைக்கிறதுன்னு டிப்ஸ் சொல்லியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். குக்கரில் பருப்பு சேர்த்துக்கோங்க. பருப்பு எடுத்துகிட்டு நல்லா 4-5 டைம் கழுவிடலாம். கழுவிட்டு நல்ல தண்ணி சேர்த்தி இந்த குக்கரை அப்படியே ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணி விட்டுருங்க. இப்போ தேவையான பொருள் கட் பண்ணிக்க போகிறோம். நான் இன்றைக்கி 3 தக்காளி எடுத்திருக்கேன், கட் பண்ணி சேர்த்துட்டேன். 8 பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறோம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் இன்றைக்கி ஒரு முள்ளங்கி எடுத்திருக்கேன். அதை மேலே இருக்க தோலை சீவிட்டு கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த டைமில் வேறு காய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கர் மூடி ஒரு 4 விசில் விட்டு எடுத்துருந்தேன். இந்த ப்ரெஷர் போகிறதுக்குள்ளேயே நம்ம புளியை ஊற வச்சுக்க போகிறோம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன். இப்போது வாங்க நம்ம தாளிச்சிக்க போகிறோம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, 1 டீஸ்பூன் போல் சீரகம், 4-5 மிளகு போட்டுக்கோங்க. வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு, நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்ச பின்னாடி நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பெரிய வெங்காயம் பிடிக்காது அப்படின்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். பட் பெரிய வெங்காயம் போட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் போட்டுட்டு நல்லாவே வணக்கி விட்டுருங்க. இது நல்லா கொஞ்சம் கலர் மாறி வரட்டும். இந்த கலர் மாறி வரதுக்குள்ளே நம்ம புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். புளியை கரைச்சி எடுத்தோடனே இப்போது தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஏன் நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, புளி தண்ணி நல்லா கொதிச்சா சீக்கிரமாக வேலை ஆகிடும். அதுக்காக தான் இப்போ புளி தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம குக்கர் ப்ரெஷர் போயிடுச்சு. அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். சூப்பராக வெந்திருக்கு. காய் குழையாமல் இருக்கு இல்லையா? இப்போது இந்த மேலே இருக்க தண்ணி, காய் எல்லாமே வானலில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும். இப்போ குக்கரில் பருப்பு இருக்கையில் இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே கடைஞ்சி எடுத்தாச்சு. இப்போது வானலில் இருக்க தண்ணி பாருங்கள் நல்லாவே கொதிக்குது. இப்போது நான் குக்கரில் தான் குழம்பு வைக்க போகிறேன். அதனால் வானலில் இருக்க தண்ணி குக்கரில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த கொதி வர்ற டைமில் ஒரு மசாலா, என்ன மசாலானா பாதி அளவுக்கு மிளகாய் தூள், பாதி அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துட்டு ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி நல்லா ஸ்பூன் வச்சு கலக்கி விட்டுக்கோங்க. கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம குக்கர் பார்த்தோன்னா அந்த தண்ணி நல்லா கொதிக்குது இல்லையா? ஏன்னா நம்ம அப்படியே சேர்த்தோம்னா கட்டிகள் கட்டிக்கும். அதனால் இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சிட்டு சேர்க்குறோம். இப்போ இந்த மசாலா தண்ணியை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் அலசி ஊற்றிக்கிறேன். ஏன்னா சைடெல்லாம் ஊற்றிருக்கோம் இல்லையா? அதனால் இப்போது நல்லாவே கொதிக்குது. நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான், ஓரளவுக்கு குழம்பே ரெடி ஆகிடுச்சு. எப்படி இப்போ கொதிக்குதுன்னு பாருங்கள். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ப. இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு இந்த டைமில் நீங்கள் கொஞ்சமாக மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இது வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ரொம்பவுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சாம்பார். அவ்வளோதான், நல்லாவே கொதிக்குது. இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்ததுனால கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுருங்க. நுரக்கு பொங்கி நல்லாவே வருது. அவ்வளோதான், லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை. இந்த மாதிரி யாராச்சும் ஒரு சில பொருள் இல்லாமலே சமைப்பீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்படி தாங்க, ஒரு சில பொருள் இல்லைனாலும் விட்டுட்டு சமைக்க ஆரம்பிச்சிருவேன். நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.